வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்க மூணே பொருளை வச்சு ரொம்பவும் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தேங்காய் பர்பி. ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லை. 1 கப் அளவுக்கு தேங்காவை நான் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவுறதுக்கு பதிலாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும். நைஸாக இருந்தால் தான் இதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கிடலாம். தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் நல்லா போகணும். போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் வறுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள். அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சா போதும். வாசனைக்கு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இப்போ ஒரு கடாயில் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதில் தூசி மண் எது இருந்தாலும் இருக்கும், அதெல்லாம் போயிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற அளவுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம், வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த பக்கம் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ தேங்காயை சேர்த்துடலாம். இப்போ தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்லை. தேங்காய் அந்த வெள்ளை தண்ணியோட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை தண்ணியோட தேங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கிடலாம். பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பர்பியை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் அந்த வெள்ளை தண்ணியில் தேங்காய் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு கூட கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இந்த பர்பி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா நாட்டு சர்க்கரையோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புதுசாக ஒரு ரெசிபியெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.